ஒருநாள் அரசருடன் மந்திரியும் வேட்டைக்கு சென்றார். ஆனால் காட்டுக்குள் சென்றவர்கள் வழி தவறி போனார்கள். நீண்ட நேரமானதால் இருவரையும் கொடிய பசி வாட்டி வதைத்தது. மந்திரியோ ராமரின் தீவிர பக்தர். அவருக்கு பசியை காட்டிலும் ராமநாமம் சொல்வதற்கு மணியாகிவிட்டதே என்று எண்ணி மரத்தின் அடியில் அமர்ந்து ராமநாமம் சொல்லத் தொடங்கினார். ஆனால் அரசரோ மந்திரியை உணவு சேகரித்து வர சொன்னார். ஆனால் மந்திரியோ வயிறோ பசிக்கு ஏங்குகிறது. ஆனால் மனமோ ராமநாமம் சொல்ல ஏங்குகிறது. அதனால் என்னால் உணவு சேகரிக்க செல்ல இயலாது, மன்னித்து விடுங்கள் என்றார். இதை கேட்டு சினம் கொண்ட அரசர் தானே உணவு தேடி சென்றார். அவர் எதிர்பார்த்தது போலவே தொலைவில் ஒரு வீடு தென்பட்டது. அங்கு சென்றுதான் யார் என்ற விவரத்தை சொல்லி உணவு கேட்டார். அவ்வீட்டினார் அரசரை மகிழ்ந்து வரவேற்று அறுசுவை உணவளித்து உபசரித்தனர். அரசரும் மனம் கேளாமல் மந்திரிக்கும் உணவு கேட்டு பெற்றுக்கொண்டு சென்றார். அதனை ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்த மந்திரிக்கு கொடுத்துவிட்டு, ஏளனமாக, என்னால் தான் உனக்கு உணவு கிடைத்தது, உன் இறைவனால் அல்ல என்றார். உணவை புசித்துவிட்டு மந்திரி அரசரை பார்த்து, அரசே, உணவிற்காக மகா பெரிய சக்கரவர்த்தியான தாங்கள் சாதாரண பிரஜையிடம் யாசிக்க நேர்ந்தது. ஆனால் என் பிரபு ராமரோ எனக்கு உணவை மாமன்னரான உங்கள் கையில் கொடுத்து அனுப்பியுள்ளார். இதுதான் ராமநாமத்தின் மகிமை என்று கூற அரசர் வாயடைத்து போய் நின்றார்.